மதுரையில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். மதுரை கே நகர் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மாவின் புகழ் இன்னும் 100 ஆண்டு காலம் நிலைத்து நிற்கும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழகத்தில் மீண்டும் அதிமுகவின் ஆட்சி மலரும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். மேலும், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அம்மாவின் தாரக மந்திரத்தை வழிமொழிந்த செல்லூர் ராஜு, 2026இல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு பின்னாலும் இன்னும் பல 100 ஆண்டு காலம் மக்களுக்கான சேவையை செய்யும், மக்களுக்கான பணியை செய்யும் என்று அற்புதமான வரியை சொல்லி கழக தொண்டர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றாக இணைந்து என்னுடைய ஆட்சி மலரும் என்று சொன்னார்கள். அவருடைய ஆட்சி விரைவில் அமைய இருக்கிறது. வரை 2026இல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையேற்கின்ற தேசிய முற்போக்கு ஜனநாயக அணி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெற்று 234 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி மலரும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர். இதற்கு சான்றாக 2010 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 புரட்சி தலைவர் அம்மாவுடைய புரட்சி தலைவருடைய ஆட்சி அமையும் என்று மதுரையில் சூளுரைத்தார்கள். இறுதியாக அந்த பொதுக்கூட்டம் அமைந்தது. அதே போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் கலந்து கொண்டு பேசுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க அந்த பொதுக்கூட்டமானது உலகமே பேசுகிற அளவுக்கு, வரலாறு பேசுகின்ற அளவுக்கு அந்த கூட்டம் அமையும். அந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்திலே புரட்சி தமிழருடைய ஆட்சி மலரும், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலரும், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி மலரும் மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு பேட்டி கொடுப்பேன். நாளைக்கு என்னுடைய தொகுதியில இது இருக்கு, நலத்திட்டம் இருக்கு. எங்களுடைய நலத்திட்டம் மகாத்மா காந்தி அவர்களவே இன்னைக்கு காங்கிரஸார் மறந்துட்டாங்க. அந்த காந்தி அவர்களை புதுப்பித்து இன்னைக்கு நாளைய தினம் பறவையில் நடக்குது. அங்க வாங்க. மற்ற கேள்விக்கு சொல்றேன். இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள். நன்றி, வணக்கம்.